இலங்கையில் அறுவை சிகிச்சை விடுதிக்குள் அரங்கேறிய பயங்கரம். அரச வைத்தியசாலையை அலறவிட்ட சம்பவம். காலி மாநகர சபையில் கூச்சல் குழப்பம். 5 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கைது. பெண் செயலாளரை தாக்கிய பிரதேச சபை தவிசாளர் போலீசில் சரண். அசைவ உணவகங்களுக்கு தடை. நல்லூர் பிரதேச சபையின் அதிரடி தீர்மானம். பாடசாலை மாணவிக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பி துஷ்பிரயோகம். ஆசிரியரின் தகாத செயல் அம்பலம். இணைய பாவனையாளர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. கொழும்பு மாநகர சபை பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்த நபரின் கட்சி உறுப்புரிமையை நீக்கியது முஸ்லிம் காங்கிரஸ். மோட்டார் சைக்கிளுக்கு தவணை கட்டணம் செலுத்த வீதியில் சென்ற பெண்ணின் சங்கிலி அறுப்பு. ஐநாவின் உதவியை நாடும் வேடுவத் தலைவர். வடகிழக்கு மக்களை குறை சொல்லாதீர்கள். மலையகத்தான் வடகிழக்குக்கு வந்தால் மொழி மாறிவிடுமா? என்ன தம்பி மொழி மாறிவிடும்? களுத்துறை நாகொடை போதனா வைத்தியசாலைக்குள் இன்று காலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வைத்தியசாலையின் 14ஆம் இலக்க விடுதியில் சிகிச்சை பெற்று வந்த சிறை கைதி ஒருவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அறுவை சிகிச்சை விடுதியில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த கைதியின் வயிற்றுப் பகுதியில் துப்பாக்கி தோட்டா பாய்ந்துள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். காயமடைந்த கைதிக்கு தற்போது அவசர அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த இனந்தெரியாத நபர் ஒருவரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வைத்தியசாலை வளாகத்தில் பெரும் பதற்றமான சூழல் நிலவியதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மத்துகம பிரதேச சபையின் செயலாளரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அப்பிரதேச சபையின் தவிசாளர் கசுன் முனசிங்க போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த தவிசாளர் இன்றைய தினம் மத்துகம உதவி போலீஸ் அத்தியட்சகர் முன்னிலையில் சரணடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சபை அலுவலகத்தில் நேற்று காலை சபையின் திட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்கும் போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்ததை அடுத்து குறித்த பெண் மீது தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை காலி மாநகர சபையின் ஒரு பெண் உட்பட 5 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளை மிரட்டியதாகவும் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இடம்பெற்ற காலி மாநகர சபையின் விசேட பொதுச்சபை கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டதன் காரணமாகவே இக்கைது இடம்பெற்றுள்ளது. சபை நடவடிக்கைகளை மாநகர மேயர் ஆரம்பித்தவுடன் சபையின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதன்போது திருடன் எமது வாக்குகளை கொள்ளையடித்தான் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் கோஷமிட்டதுடன் தண்ணீரால் அதிகாரிகள் மீது வீசியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. புதிதாக கொள்வனவு செய்த அதிநவீன மோட்டார் சைக்கிளுக்கு தவணை காசு கட்டுவதற்காக வழிப்பறியில் ஈடுபட்டோம் என வழிப்பறி குற்றச்சாட்டில் கைதானவர்கள் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் வீதியில் சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்கள் பெண்ணின் தங்க சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பியோடியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து துரித விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட குற்றத்தில் இருவரையும் அவர்களுக்கு உடந்தையாக செயற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் இருவருமாக 4 கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது அண்மையில் மாதாந்த தவணை கட்டணம் செலுத்தும் வகையில் புதிதாக அதிநவீன மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்ததாகவும் அதற்கு தவணை கட்டணம் கட்ட பணம் இல்லாததால் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டோம் என போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்நிலையில் கைதான 4 போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள யாழ் வளைவு மற்றும் நல்லூரான் வளைவு ஆகியவற்றுக்கு அருகில் அசைவ உணவகங்களுக்கு அனுமதி வழங்குவதில்லை என நல்லூர் பிரதேச சபையின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச சபையின் அமர்வு நேற்றைய தினம் தவிசாளர் ப. மயூரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது. அதன்போது யாழ்ப்பாணத்தின் நுழைவு வாசலாக இருக்கும் செம்மணி வளைவு பகுதியில் எமது சமய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற நல்லூரான் செம்மணி வளைவு சிவலிங்கம் மற்றும் கோவில்கள் ஆகிய காணப்படுவதன் அடிப்படையில் அச்சூழலில் அசைவ உணவகங்கள், விடுதிகள், விருந்தகங்கள் போன்ற சூழலுக்கு பொருத்தமில்லாத வியாபார நிலையங்களினை நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குள் உள்ள பகுதிக்குள் அமைப்பதற்குரிய அனுமதியினை நல்லூர் பிரதேச சபை வழங்காதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 15 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கிரிபத்கொடை போலீசாரினால் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். கிரிபத்கொடை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 10ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரே இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியுள்ளார். குறித்த மாணவி பாட நடவடிக்கைகளுக்காக மேலதிக வகுப்பு ஒன்றிற்கு சென்றுள்ள நிலையில் மேலதிக வகுப்பு ஆசிரியர் மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அவரது கையடக்க தொலைபேசிக்கு ஆபாச குறுஞ்செய்திகளை அனுப்பி வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபரான மேலதிக வகுப்பு ஆசிரியர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட மேலதிக வகுப்பு ஆசிரியருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கிரிபத்கொடை போலீசார் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.
தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சொஹாரா புகாரி மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தமைக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அவரது கட்சி உறுப்புரிமையை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பர் விடுத்துள்ள கடிதத்தில் கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்ட முன்மொழிவை எதிர்த்து வாக்களிக்குமாறு கட்சியின் தலைவர் ரவுப் ஹக்கீம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் பணிப்புரை வழங்கியிருந்த போதிலும் புகாரி அதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரது செயல் கட்சி ஒழுக்கத்தை மீறிய பாரிய விதிமீறல் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விவரித்துள்ளது. மேலும் தனது உறுப்புரிமையை நீக்குவது உள்ளிட்ட ஒழுக்காற்று நடவடிக்கைகளை ஏன் எடுக்கக்கூடாது என்பது குறித்து ஒரு வார காலத்திற்குள் சத்திய கடுதாசி ஒன்றின் மூலம் விளக்கமளிக்குமாறும் அக்கடிதத்தில் புகாரிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனை பின்பற்ற தவறும் பட்சத்தில் மேலதிக அறிவித்தல் எதுவுமின்றி அடுத்த கட்ட ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எச்சரித்துள்ளது. இலங்கை ஐக்கிய நாடுகளின் பழங்குடி மக்களின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டில் கையெழுத்திடப்பட்டிருப்பதால் அரசாங்கம் பழங்குடி மக்களின் உரிமைகளை தொடர்ந்து புறக்கணித்தால் வேடுவ சமூகத்தின் உரிமைகள் குறித்து ஐநாவிடம் முறையிட வேண்டி வரும் என வேடுவ தலைவர் உருவரிகே வனிலா அத்தோ தெரிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 9 உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினத்தை நினைவுகூரும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எமது கிராமத்திற்கு வந்திருந்த போது பழங்குடி மக்கள் எதிர்கொள்ளும் நீண்டகால பிரச்சினைகளை தீர்க்க தேவையான சட்ட திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் உறுதியளித்தார். ஆனால் அத்தகைய சட்ட திருத்த வரைவோ ஏற்பாடுகளையோ செய்யும் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை எனவும் கடந்த அரசாங்கங்களும் எங்கள் பிரச்சனைகளை பற்றி எந்த தீர்வுகளையும் வழங்கவில்லை என்றும் ஆரம்பத்தில் தற்போதைய அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் கடந்த அரசாங்கங்களைப் போலவே அதே பாதையை பின்பற்றுகிறார்களா என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் எங்கள் உரிமைகளை தொடர்ந்து புறக்கணித்தால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முறைப்பாடு செய்ய வேண்டி வரும். இருப்பினும் இந்த அரசாங்கத்தின் மீது இன்னும் எங்களுக்கு சிறிதளவு நம்பிக்கை உள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடக வலையமைப்புகளை பயன்படுத்தி செய்யப்படும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் தலைமையகம் இது தொடர்பில் இன்றைய தினம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இணையதளத்தை பயன்படுத்தும் போது மக்கள் பின்வரும் விடயங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026 ஆண்டில் இந்த விடயத்தில் பொதுமக்களின் கவனத்தை மேலும் ஈர்க்கவும் சட்டத்தை திட்டமிட்ட முறையில் செயற்படுத்தவும் இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தவறாக கருத்துக்களை ஒரு நண்பர் வெளியிட்டிருந்தார். நீ இலங்கையில் இருக்கிறாயா இல்லை பல வெளிநாடுகள் இருக்கின்றாயா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ காலையில் குடிக்கும் தேநீர் மலையக மக்களுடைய ருதிரம், காலையில் குடிக்கும் கோப்பி மலையக மக்களுடைய ருதிரம் வியர்வை. தம்பி, பாரத தேசத்திலிருந்து இலங்கைக்கு மலையக மக்களை ஏன் கொண்டு வந்தார்கள் தெரியுமா? இலங்கையிலே உள்ளவர்கள் சோம்பேறிகள். இலங்கைக்கு அதிகமாக டொலர் கொண்டு வருவதற்காக மலையக மக்களை பாரத தேசத்தில் இருந்து வரவழைத்தார். அவர்கள் ஒன்றும் இல்லாமல் வரவில்லை, உடம்பு பூராக உழைப்பை வைத்துக் கொண்டு வந்தார். பாரத தேசத்திலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த தமிழர்கள் இங்கே வரும்போது காடாக இருந்தது. அந்த காட்டை அழித்து தோட்டத்தை உருவாக்கினார்கள். அதனால் நாங்கள் தோட்டக்காட்டான். பெரும் மகிழ்ச்சி. இலங்கை தாயகத்தின் முதுகெலும்பு மலையகம். இது எல்லாம் உனக்கு புரியாது. அப்போய் மலையகத்திலே வந்து ஒரு நாள் நீ ஒரு வீட்டிலே தங்கி இருந்து பார், அப்போ தெரியும் உனக்கு. காலையில 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் வெயிலே காய்ந்து மழையில் நனைந்து அட்டை கடித்து பாம்பு கடித்து குளவி கடித்து வேதனையோடு துன்பத்தோடு கஷ்டப்பட்டு சம்பாதித்து வாழுகின்றார்கள். அங்கே கஷ்டப்பட்டு அந்த பணத்தையும் இங்கே கஷ்டப்பட்டு இந்த பணத்தையும் ஒன்றாக சேர்த்து இன்று மலையக மாணவர்களை கல்வி ரீதியாக உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் அதுக்கு உதவியாக இருக்கு. தெரியுமா போய் மலையகத்திலே எத்தனை பட்டதாரிகள், எத்தனை வைத்தியர்கள், எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை இன்ஜினியர்கள், எத்தனை வியாபாரிகள், 2-3 மொழி பேசக்கூடிய ராகுல தேரரும் மலையகத்தான். 16 வயதில் வேலைக்கு அனுப்புகிறார்களா? ஓம், 16 வயதுக்கு பிறகு நாங்கள் வேலை செய்ய வேண்டும். அடுத்தவனிடம் பிச்சை கேட்க கூடாது, அடுத்தவனிடம் கேட்க கூடாது. தான் உழைத்து சாப்பிட வேண்டும், உழைத்து வாழ வேண்டும். உனக்கு தெரியுமா போய் வடக்கிலே கிழக்கிலே உள்ள மக்கள் மலையக மக்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்தவர்கள் தெரியுமா? மலையக மக்களுக்கு உதவி செய்ய சொல்லி வடகிழக்கு மக்கள் எவ்வளவு உதவிகள் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கார்கள் உங்களுக்கு தெரியுமா? மலையகத்தை குறை சொல்லாதீர்கள், வடகிழக்கு மக்களை குறை சொல்லாதீர்கள். மலையகத்தான் வடகிழக்குக்கு வந்தால் மொழி மாறிவிடுமா? என்ன தம்பி மொழி மாறிவிடும்? தமிழ்தான், வேறொன்றும் இல்லை. உச்சரிப்பு கொஞ்சம் அப்படிப்படி, மற்றதெல்லாம் தமிழ்தான். அம்மா என்றுதான் கூப்பிடுறார்கள், அப்பா என்றுதான் கூப்பிடுகின்றார், அண்ணா என்றுதான் கூப்பிடுகின்றார். உன் மனம் நொந்திருந்தால் மன்னித்து விடு சகோதரனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.